Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி. இது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் அப்புறம் வந்து சின்ன உள்ளி இந்த ரெண்டையுமே வச்சு மட்டுமே பண்ண போகிறோம். தேங்காய் எதுவுமே போடாமல் தான் ஒரு நல்லா ட்ரையான ரோஸ்ட் மாதிரி தான் பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சின்ன உள்ளியில் பண்ணனால அந்த டேஸ்ட் வந்து இதில் வந்து அப்படியே நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து நான் வந்து போனோடு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு போன்லெஸ் எடுக்கணும் அப்படி கூட எடுக்கலாம். ஒரு 25 சின்ன உள்ளி, அப்புறம் 2 மிளகா இந்த கல்லில் வச்சு லைட்டாக வந்து இடிச்சிடுங்க. இந்த கல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அம்மியில் கூட வச்சு லைட்டாக வந்து அரைச்சிக்கிடலாம். அப்படி இல்லைனா மிக்ஸியில் கூட லைட்டாக ஒரு ஓட்டிக்கிடலாம். இப்போ வந்து ஒரு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க. பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ண ஆயிலை வந்து போட்டுக்கிடுங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 6 பல் வெள்ளைக்கூடு அதை வந்து லைட்டாக வந்து இடித்து போட்டுவிடுங்க. அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ளி வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து நல்லா வந்து அந்த மணம் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம வந்து இடித்து வச்சுருந்தா அந்த உள்ளியும் மிளகா அந்த ரெண்டுமே போட்டுடலாம். சின்ன உள்ளியில் பண்ணும்போது நார்மலாகவே அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும். பெரிய உள்ளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ஒரு பெரிய சைஸ் உள்ளியை கூட நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கிடலாம். இப்போ போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து வதங்கணும். அந்த கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகணும். நல்லா வந்து நம்ம போட்டதை விட நல்லா வந்து கம்மியாக வந்து வரும். அந்தளவுக்கு நமக்கு வந்து வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளி வந்து நல்லா வந்து வதங்கிட்டு பார்த்தாலே தெரியும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏன்னா வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து வெள்ளைக்கூடம் இதில் வந்து இடித்து போட்டிருக்கோம். அதனால் வந்து கொஞ்சமாக போட்டாலே போதும். இதையும் போட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிடுங்க. இப்போ வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுவி வச்சுருந்த சிக்கனை வந்து இதில் வந்து எடுத்து போட்டுடலாம். சிக்கனை போட்டுட்டு பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து வதங்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு போடும்போது வந்து கலர் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலரில் மாறிடும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கிடணும். இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிடலாம். தயிர் ஊற்றும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன். அதுக்காக தான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம வந்து இதை வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம வந்து குக் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து குக் ஆகி வரும். மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம். இப்போ நான் வந்து நல்லா வந்து சிக்கனை ஓரளவுக்கு வெந்தாச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா பொடி எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். சிக்கன் வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு போடணும். அப்போ தான் வந்து அது வந்து உப்பு வந்து அதில் வந்து பிடிக்கும். அதுக்காக தான் இப்போ போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இறைச்சி மசாலா பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. இது எல்லாமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாமே போகிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். ரெண்டாவது வந்து தண்ணி எதுவுமே நம்ம வந்து ஊற்ற வேண்டாம். அதை வந்து சிம்மில் போட்டு தான் நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். இதை வந்து மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷத்துலேயே வந்து அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணி எடுத்து அந்த எண்ணெய் வந்து மேலே வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த சிக்கன் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வந்து நல்லா வந்து ரோஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் வந்து மல்லிகீரை மட்டும் போட்டுக்கிடலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து பிரியாணி அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.